அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள், இந்த நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் ஒரு முன்னேற்றம் உருவாக போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் முழுமையாக இப்போ பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகம்னாலே கண்ணியமான ராசி. எத்தனை கவலைகள் இருந்தாலும் மற்றவங்களுக்கு முன்னால் ரசிக்கிற மாதிரி சிரிக்கக்கூடிய ராசி கடகராசி. ஏன்னா ஜல தத்துவம் இல்லையா, மற்றவங்களையும் வாழ வைக்கிறது, மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கறது, மற்றவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க இந்த கடகராசிக்காரர். இந்த கடகராசிக்காரர் இன்னும் பல விஷயங்கள் சொல்ல போனோம்னா, எல்லாருக்கும் நல்லவங்களாக நாம் வாழ்ந்தாலும் ஆனால் நம்மக்கிட்ட வரும்போது நல்லவர்களாக வர்றாங்க. ஆனால் வந்த பிறகு பார்த்தோம்னா அவங்க தான் முழுமையான எதிரிகளாக நம்மக்கிட்ட மாறுறாங்க. இப்படி சில சங்கடங்களையும் சில சலிப்புகளையும் மற்றவங்களால் உருவாகினாலும் ஆனால் தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்காமல் இப்படித்தான் நான் இந்த மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரர். ஆனால் இந்த கடகராசிக்காரர் நல்லவங்களாக இருந்தாலும் ஆனால் நம்ம மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு 5 வருஷ காலம் அத்தனை சிரமங்களை அனுபவிச்சுங்க. சில நேரங்கள்லாம் எல்லாம் நேரமெல்லாம் மாறிப்போச்சு, எல்லாமே நல்லதா இப்போ வரப்போகுது அப்படின்னு சில பலன்கள் நம்ம சொல்லியிருந்தாலும் அந்த மாறுதல் நமக்கு முழுமையாக வரலையே, எதிர்பார்க்கக்கூடிய இன்னும் திருப்தி கிடைக்கலையே அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான காலத்தையும் நேரத்தையும் சில பெயர்ச்சிகள் உருவாக போகுது. காரணம், உங்களுடைய ஜென்மத்தில் இருந்த புதன் பகவான், அதாவது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 7ஆம் தேதி, அதாவது 12ஆம் இடத்திற்கு வக்ரத்துக்கு பயிற்சியாக போகிறாருங்க. சரிங்களா? அப்போது அதாவது 12ஆம் அதிபதி ஜென்மத்தில் இருக்கிற போது அவ்வளோ நன்மைகள் இல்லை. காரணம் என்னென்னா, சில முடிவுகள் எடுப்போம், அந்த முடிவுகள் நமக்கு சாதகமாக முடியல. ஒன்று நடக்கிற மாதிரி இருக்குது, ஓகே எல்லாம் கரெக்டாக வந்தது, என்னவோ தெரியலையே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற சில குழப்பங்கள் கடகராசிக்காரருக்கு சமீப காலத்தில் உண்டானது. இந்த பயிற்சி ஆச்சுங்களா, 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிற போது சில எதிர்பாராத சில மாற்றங்கள், அதுவும் வக்ரத்தில் இருக்கிற போது கண்டிப்பாக அதாவது 3ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராமல் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக போகுது. அப்போ சில கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா, சில நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, சில லட்சியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் அடியெடுத்து வைங்க, சாதகமாக பண்ணிடுவீங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, உங்களுடைய ஜென்மத்தில் லாவாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு ஜென்மாதிபதி, அதாவது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு அதாவது சுகஸ்தானாதிபதி. அப்போ அந்த சுக்கிர பகவான் ஜென்மத்தில் இருந்து 4ஆம் தேதி தனஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறாருங்க. அப்போ இந்த தனஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது 2ஆம் இடங்கிறது என்னங்க, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். குடும்பத்தில் எவ்வளோ மனக்குழப்பங்கள் இருந்ததோ கண்டிப்பாக சரியாயிடும். இன்னொன்று பார்த்தோன்னா, சில கல்யாணம் ஆகாமல் அப்படியே தடுமாறிட்டு ஊருக்கெல்லாம் பொண்ணு பார்த்து நல்லது பண்ணுறோம், எல்லாருக்குமே நல்லது செய்கிறேன், ஆனால் நமக்கு பார்த்தா நல்லது நடக்க மாட்டேங்குது. ஒன்று சிலருக்கு கல்யாணமே தடை இல்லையா, நம்ம கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாலும் நமக்கு வேலையிலேயே பிரச்சனை ஆச்சுங்களா, பண நெருக்கடி. எல்லாருக்குமே நமக்கு உதாரணமாக வாழக்கூடியவங்க தான். ஆனால் நம்மளுடைய 4 பேருக்கு சிரிக்கிற மாதிரி பழகிற மாதிரி சந்தோஷமாக நம்ம போக்குவரத்தில் நடந்துக்கிறோம். ஆனால் போகிற பக்கம் வர்ற பக்கம் கரெக்டாக தான் இருக்கிறோம், கௌரவமாக இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே மனவேதனையாக இருக்குது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய எண்ணம், லட்சியம், குறிக்கோள், பணச்சிக்கல்கள், நாம் எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் காலதாமதம் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களாலேயே நமக்கு சில பிரச்சனைகள் வந்ததுனால நம்மளுடைய பிஸ்னஸ் டல் ஆகி போச்சு, நம்மளுடைய வேலையில் இப்போ பிரச்சனை ஆகி போச்சு, நம்மளுடைய வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு. முதல்லலாம் ஒரு ஃபாஸ்ட் எனர்ஜி இருந்தது, ஒன்று எடுத்தோமா அது முடிக்காமல் படுத்த தூங்க மாட்டோம், இது நினச்சோம்னா அது செய்யாமல் விடவே மாட்டோம். அப்பேற்பட்டவங்க பார்த்தோம்னா இன்றைக்கி பண்ணலாமா, நாளைக்கு பண்ணலாமா, அடுத்த மாதமா, அடுத்த 6 மாதமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்க்கும்போது எல்லாருமே நமக்கு ஒரு ஃபாட்டர்லேயோ இல்லை ஒரு ஒருத்தர் நம்பியோ சில விஷயங்கள் நம்ம போயிட்டு இருந்திருப்போம். கடைசியில் பார்த்தோம்னா யாரை நம்பணுமோ அவங்களாலேயே நம்ம பாதாளத்தில் தள்ளி விட்ட மாதிரி ஆச்சுங்களா. நம்மளாலேயே இன்றைக்கி அவங்க வாழ்ந்திருப்பாங்க,
ஆனால் இன்றைக்கி அவங்கள நம்பிக்கை வச்சதுனால அவங்களால நம்ம பாதிக்கப்பட்டு, ஆனால் அவங்க பார்த்தோம்னா இன்றைக்கி பெரிய அளவில் இருக்கிறாங்க. நல்லா முன்னேற்றமாக இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் நாம் வளர்றது இன்றைக்கி அவங்களுக்கே பிடிக்கல. அவங்களே நம்மளுக்கு எடுத்து விடுற அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும் இல்லை? இப்படியாப்பட்டவங்களுக்கு முன்னால் நாம் ஜெயிச்சு காட்டணுமில்ல, சாதிச்சு காட்டணுமில்ல, அதாவது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி இதை வெற்றியாக்கணுமில்ல அப்படின்னு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் போராட்டத்துக்குள்ள பார்த்தோம்னா ஒரு திருப்தி இல்லை. காரணம், சில வாய்ப்புகள் அமைஞ்சாதான் நம்ம எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியும். வாய்ப்பு அமையுது நமக்கு. ஆனால் அமையிற வாய்ப்பு நாம் நெருங்கி விரும்பி போகும்போது அதில் நம்மளை விட்டு விலகி போகும். இது இப்படி சமீப காலத்தில் இது நடக்கிறதுனால சிலருக்கெல்லாமே இந்த கடகராசிக்காரர்களும் பார்த்தோம்னா, எல்லாமே முடிஞ்சு போச்சா, இவ்வளோதானா, நம்ம என்னதான் செய்ய முடியுங்கிற ஒரு பயமே வந்திருக்கும். அந்த பயத்தை தூக்கி வீசு. ஆச்சுங்களா? ஜென்மத்தில் குரு உச்சம் ஆச்சுங்களா? ஒரு வேகத்தை எடுப்பீங்க. யாருக்கிட்ட நீங்கள் பணிஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை வராது. இந்த மாதம் மட்டுமில்லை, இந்த மாதத்தில் இருந்தே நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே நேரத்தில் நாம் பண நெருக்கடிகள் எல்லாமே சரி செய்யக்கூடிய சில வாய்ப்புகள் அமையும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி, அதே மாதிரி மருத்துவ சார்ந்த தொழில்கள் செய்திருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. ஒரே மாதத்தில் நம்ம பெரிய கோட்டையை கட்ட முடியாது. ஆனால் இந்த ஒரு மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் நமக்கு அது சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பலன்கள். இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னாங்க, சூரிய பகவான் சரிங்களா, உங்களுடைய ராசிக்கு அதாவது 12ஆம் இடத்துலேருந்து ஜென்மத்துக்கு வரப்போகிறாருங்க. எப்போது? 17ஆம் தேதி ஆச்சுங்களா? அப்போது 2ஆம் அதிபதி ஜென்மத்துக்கு வரும்போது, அதாவது சிலருக்கு திருமண வாழ்க்கையிலையும், அதாவது அதே மாதிரி நம்பிக்கை ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருந்த சில கசப்புகள் தீரக்கூடிய காலம். சரிங்களா? அதாவது குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். சிலருக்கு சில சங்கடங்கள் சில பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க இணையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறவங்க, பார்ட்னரையே நான் பாதிக்கப்பட்டேன், அதாவது கூட்டாளினாலேயே நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களே திருந்தி வரக்கூடிய அளவுக்கோ இல்லை விரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளோ நிச்சயமாக உருவாக போகுது. அப்புறம் அரசியல் அரசாங்க சாதகமான சில வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு வச்சுங்களேன். நான் எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினச்சிருப்பேன். ஆனால் நல்லா படிக்கிறோம், கரெக்டாக போய் எழுதுகிறோம், ஒரே மார்க்கில் போயிடுச்சு. அதாவது இது ஒரு முறையில் பல முறை போயிடுச்சு, நமக்கு அந்த வாய்ப்பே இல்லையாட்டு இருக்குது, நமக்கு அது இஷ்டமே இல்லையாட்டு இருக்குது அப்படின்லாம் சிலர் நினச்சிருப்பாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு இதாக இருப்பாங்க. கடைசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு, நினச்ச மாதிரி ஒரு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கவே இல்லை. இப்படி தள்ளி தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்தில் தொடர்ந்து படிக்கிற விஷயத்திலும் மாணவர்களுக்கும் சரி, இல்லை படித்து முடிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேலை சார்ந்த விஷயங்களும் சரி முயற்சி பண்ணுங்கள், வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில், அதாவது உங்களுடைய 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, அதாவது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாருங்க. சரிங்களா? தகப்பன் சொத்து, குடும்ப சொத்து, பூர்வீக இடத்த விட்டு நான் மாறி உட்காந்துருக்கிறேன், குடும்பத்தில் இருக்கிறவங்களாலேயே சில பிரச்சனைகள் எனக்கு உருவாக்கி வைக்கிறாங்க, பார்த்து நம்ம எல்லாமே பண்ணணும், ஆனால் இன்றைக்கி பாவிங்கிற அளவுக்கு நம்மளை ஒதுக்கி விட்டுட்டாங்க. ஒதுக்கி விட்டுறது மட்டும் இல்லை, நாம் விரும்பி போனாலும் நம்மளை விலைக்கு வச்சு பார்க்குறாங்க. ஆக மொத்தத்தில் 4 பேர் வேணும்னு நினச்சதுக்கு இன்றைக்கி நாம் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். அதாவது அவங்க கொடுக்கணும் கூட நம்ம நினைக்கல, ஆனால் நமக்கு வர வேண்டியது இல்லாத அளவுக்கு பண்ணுற மாதிரி உருவாகிட்டு இருக்குது. சரியாகுமா? பூர்வீக சொத்துனால பிரச்சனைகள் இருக்குது, சரியாகுமா? இல்லை நம்ம ஒரு இடத்த வாங்கணும், ஒரு வீட்டை வாங்கணும், அது வாங்குறது சில பிரச்சனைகளாக இருக்குது, இருக்கிறது விற்க முடியல, புதுசாக வாங்கணும்னு நினச்சாலும் எல்லாருக்குமே நெருங்கி வருது. ஆனால் நம்மளும் போய் பார்க்குறோம், கடைசியில் பார்த்தா நாம் போய் பார்க்குறோம், அடுத்தவங்க பார்த்தா முடிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. இது எல்லாமே சரியாகுமான்னு எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த மாத கடைசியில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களும் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இந்த மாதம் பயிற்சிகள் வாய்ப்புகள் ஏற்படுத்த போகுதுங்க. அப்போது இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய சில இறைவன் வழிபாடுகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கண்டிப்பாக சிவனை வணங்குங்க, சிவபெருமான பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக சில மாறுதல்களும் சில முன்னேற்றங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. குலதெய்வத்தோடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு
மாதமாக இருப்பதனால நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தூரமாக இருக்குது, டக்குன்னு போயிட்டு வர முடியாதுங்கிற போது உங்களுக்கு குலதெய்வத்துக்கு உகந்த மாத அதாவது நாளில், அதாவது குலதெய்வத்தை நினச்சி வீட்லேயே ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. ஒரு சிறப்பான ஒரு மாற்றமும், ஒரு மாறுதலும், ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். இப்போ சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில் நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோங்க. கோச்சாரங்கிறது சந்திரனை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் முழுமையான பலன்கள் இன்னும் ஜாதகத்தில், சரிங்களா? அதாவது நவகிரகங்களுடைய பலத்தை பொறுத்து மாறுபடும். அப்போ நம்மளுடைய லக்னம், தசாபுத்தி, அந்தரம், சூட்சுமம் பல விஷயங்கள் இருக்குது. சிலருக்கு சில யோகங்கள் இருக்கும், சிலருக்கு சில தோஷங்கள் இருக்கும், சரிங்களா? அப்போது தோஷங்களுக்கு எந்த கோயிலை போய் நம்ம பிரார்த்தனை பண்ணணும், எந்த மாதிரி வீடு வாசல் எந்த மாதிரி திசையில் நம்ம இருந்தால் அது பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி சில யோகங்கள் இருக்கிற போது இந்த மாதிரி நேரத்தில் எந்த மாதிரி தொழில் செய்யணும், எப்படி செய்யணும், இப்படி சில விஷயங்கள் அனைத்தும் இருக்குங்க. அப்போது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காமல இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3ஐயும் தெரியப்படுத்துங்க. முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இனி வரக்கூடிய காலத்தையும் எந்த மாதிரி நம்ம இந்த நேரத்தில் முடிவெடுக்கலாங்கிறது தீர்மானிக்கலாம், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.